கடல் மட்டத்திலிருந்து சுமார் 7000 அடி உயரத்தில் அமைந்துள்ள கொடைக்கானல் அதன் குளிர்ச்சியான காலநிலை மற்றும் பசுமையான சூழலுக்கு பெயர் பெற்றது. இங்கு ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். கொடைக்கானலின் இதயமாக திகழ்வது கடந்த 1863ஆம் ஆண்டு அன்றைய மதுரை மாவட்ட ஆட்சியர் ஹென்றி லெவிங்ஜால் உருவாக்கப்பட்ட நட்சத்திர வடிவ ஏரி. படகு சவாரி, குதிரை சவாரி, மாலை நேர நடைப்பயிற்சி என சுற்றுலா பயணிகளை ஆசுவாசப்படுத்தும் இந்த ஏரி இன்று கழிவுநீர் கலந்து கவலைக்கிடமான நிலையில் இருப்பதாக கூறப்படுகிறது. ஒரு காலத்தில் பளிச்சென காட்சியளித்த ஏரியின் சில பகுதிகள் தற்போது பொலிவிழந்து காணப்படுவது சுற்றுலா பயணிகளையும் உள்ளூர் மக்களையும் வேதனையடைய செய்துள்ளது. இங்க இருக்கக்கூடிய முக்கியமான தலங்கள்ல முக்கியமான விஷயம் கொடைக்கானல் ஏரி. அது வெள்ளக்கான காலத்தில் உருவாக்கப்பட்டு நட்சத்திர வடிவிலான அமைஞ்ச அந்த மிகப்பெரிய முக்கியமான ஏரி. அது பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் மக்களுக்கு மட்டுமல்லாமல் பழனியில் இருக்கவங்களுக்கும் இல்லை பழனிக்கு போகிற வழியில் இருக்க கிராமங்களுக்கும் குடிநீர் ஆதாரமாக விளங்குது. ஆனால் சமீப காலமாக கொடைக்கானலை சுற்றி ஆக்கிரமிப்புகள், கடைகள் மற்றும் ரிசார்ட்டுகள், ஹோட்டல்கள் ஆகியவற்றிலிருந்து கழிவுகள் அதிக அளவில் வெளியேறுது. ஏன்னா சுற்றுலா பயணிகள் குவிகிறாங்க, அவங்களாலையும் ஒன்றும் செய்ய முடியல. ஆனால் அந்த சுற்றுலா பயணிகள் வருகையினால் வரக்கூடிய அந்த கழிவுகளை முறைப்படி அரசாங்கம் வெளியேற்றி கொண்டு போறதுக்கு வழி இல்லாதனால லேக்கில் அது கலக்குது. அது கண்கூடா உள்ளூர் மக்கள் அனைவரும் டெய்லி அன்றாடம் பார்க்குறோம். அங்கே கலந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா துர்நாற்றம் வீசியும் அந்த லேக் பால்பட்டு அது வாழவே தகுதி இல்லாத, அதில் வாழக்கூடிய மீன்கள், அந்த உயிரினங்கள் எதுவுமே வாழவே தகுதி இல்லாத ஒரு தண்ணியாக அது மாறிட்டு இருக்கு. கடந்த ஆண்டுகளை ஒப்பிடும்போது இந்த ஆண்டு ஏரியின் நீர்மட்டம் பல அடி குறைந்துள்ளது. சில பகுதிகளில் ஏரியின் அடிப்பகுதியே வெளியில் தெரியும் அளவுக்கு தண்ணீர் வற்றி இருப்பது வேதனையை ஏற்படுத்துகிறது. பருவமழை குறைவு, காலநிலை மாற்றம், நீர்வரத்து பாதிப்பு உள்ளிட்ட காரணங்களால் ஏரியின் நீர்மட்டம் சரிந்ததாக பொதுமக்கள் கூறுகின்றனர். மேலும் ஏரிக்கு நீர் கொண்டு வரும் ஓடைகளில் ஏற்பட்டுள்ள ஆக்கிரமிப்புகளும் நீர்வரத்தை பாதித்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது கொடைக்கானலோட ஏரியோட தற்போதைய நிலைமையை பார்க்கணும். மழை பொய்த்து போன காரணத்தினால ஏரியோட நீர்மட்டம் மிக மோசமான அளவுக்கு குறைஞ்சிருக்கு சமீப காலங்களில். இது எப்போ திருப்பி நிரம்பி வழியும் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இந்த நேரங்களில் இருக்கு. இது தவிரவும் கிட்டத்தட்ட 185 ஆண்டு காலமாக மேன்மேட் லேக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மனிதனால் உருவாக்கப்பட்ட ஏரி பல்வேறு பயன்பாட்டுக்கு பயன்பட்டு வந்தது. அதோட நிலைமை இப்போ முற்றிலுமாக மாறிடுச்சு. நன்னீர் ஏரியாக இருந்தது இப்போது கழிவுநீர் கலந்து அது ஒரு மோசமான சூழ்நிலையை நம்ம அதில் பரவிருக்கக்கூடிய அந்த தாவரங்களை வச்சே நம்ம கருத்தில் கொள்ளலாம். புற்கள் மேவி கொண்டு வருகிறது. நீரோடைகள் எல்லாமே மலைக்கு வரக்கூடிய நீரோடைகள்லாம் அடைக்கப்பட்டு காணப்படுது. கிட்டத்தட்ட ஒரு 10-11 சதுப்பு நிலங்கள்ல இப்போ மிஞ்சி இருக்கிறது 2-3 தான் அப்படின்னு சொல்றோம். மீதி எல்லாமே தூர்க்கப்பட்டு விட்டது. ஏரியை சுற்றி அதிகரித்து வரும் வணிக நிறுவனங்கள் மற்றும் ஹோட்டல்களில் இருந்து வெளியேறும் கழிவு நீர் தண்ணீரில் கலப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதன் காரணமாக சில பகுதிகளில் எந்த ஒரு பயன்பாடும் இல்லாத களைச்செடிகள் வேகமாக பரவி ஏரியின் இயற்கை அழகும் நீரின் தரமும் பாதிக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் ஏரியின் சுற்றுச்சூழல் சமநிலையும் பாதிக்கப்படுவதாக சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் எச்சரிக்கை விடுக்கின்றனர். கொடைக்கானல் நட்சத்திர ஏரி, இந்த ஏரியானது ஒரு காலத்தில் வில்பட்டி மக்களின் மேய்ச்சல் நிலமாக இருந்தது. பின் 1863ஆம் ஆண்டு மதுரை கலெக்டர் ஹென்றி லிவெஞ்ச் அவருடைய முயற்சியால் இந்த நட்சத்திர ஏரி ஒரு அருமையான ஒரு ஏரியாக இருந்தது. அந்த காலத்தில் நம்மலாம் பார்க்குறப்ப இந்த ஏரியில் இருக்க தண்ணீர் அவ்வளோ தூய்மையாகவும் இயற்கை அழகுடனும் இருந்தது. இன்று வளர்ச்சி என்ற பெயரில் அதோடைய தூய்மை கெடுக்கப்பட்டு கொண்டு வருகின்றது. எனவே நாம் இந்த ஏரியை காப்பது நம்முடைய கடமை. நம்முடைய அடுத்த தலைமுறையினருக்கு ஒரு நல்ல செல்வத்தை நாம் விட்டு செல்வோமே, ஆனால் இந்த ஏரியை பாதுகாக்க வேண்டும். நட்சத்திர ஏரியை நம்பி நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் தங்களது வாழ்வாதாரத்தை நடத்தி வருகின்றனர். அந்த இதயமே இன்று மெதுவாக தனது துடிப்பை இழந்து வருவதாக உள்ளூர்வாசிகள் கவலையுடன் கூறுகின்றனர். ஆகையால் ஏரியில் கழிவு நீர் கலப்பதை தடுத்து ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்பதே பொதுமக்களின் ஒருமித்த கோரிக்கையாக உள்ளது. கொடைக்கானலின் அடையாளமாக திகழும் இந்த நட்சத்திர ஏரியை பாதுகாக்க அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் வலுத்து வருகிறது. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக கொடைக்கானலில் இருந்து செய்தியாளர் மணி நேதாஜி. தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.